ஹாய்ங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 11th செகண்ட் லெசன் சொல்லியிருந்தேன் இல்லைங்க. இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும். அதுல பார்ட் 3 பாத்துரலாம். ஓகேங்களா? எல்லாரும் நல்லா படிங்க. ஸ்டடி பிளானுக்கு டெய்லி நான் என்ன குடுக்குறேனோ அது படிங்க. பாதியா படிச்சாலும் பரவாயில்ல. ரிவிஷன் கிளாஸ் வந்தீங்கன்னா, எப்படி படிக்கணுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி தரணும் போல. அதுக்காக வாங்க. புரியுதுங்களா? சரிங்க. சரி ஓகே. நம்ம 3rd பார்ட் பார்த்து முடிச்சிடலாம். இதான் ஃபைனல் பார்ட்டா இருக்கணும். பார்க்கலாம். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகள். பொதுத்துறை வங்கிகள் அரசாங்கத்தின் பங்குகளை பெரும்பான்மையாக கொண்ட வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாகும். என்னங்க, அரசாங்கத்தின் பங்குகளை என்ன சொல்லியிருக்காங்க? இதுவரை நகர மாட்டேங்குதே. அரசாங்கத்தின் பங்குகளை பெரும்பான்மையாக கொண்ட வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாகும். எடுத்துக்காட்டாக பாரத ஸ்டேட் பேங்க், ஓகேங்களா, எஸ்பிஐ வந்துட்டு ஒரு பொதுத்துறை வங்கி. இந்த வங்கியில அரசு 58.6% பங்குகளை கொண்டுள்ளது. எனதுங்க, அரசு எத்தனை சதவீதம் பங்குகளை வந்து எஸ்பிஐல வச்சிருக்குதுங்களாமா? 58.60% பங்குகளை வச்சிருக்கு. சரிங்களா? அடுத்து 58.87% அரசாங்க பங்குகளுடன் கூடிய பஞ்சாப் நேஷனல் பேங்க். பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்துட்டு எவ்வளவாங்க? அப்போ எஸ்பிஐ விட இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் எவ்வளவு இருக்குது? 58.87%. ஓகேங்களா? பொதுத்துறை வங்கி. வழக்கமாக பொதுத்துறை வங்கிகளில் அரசின் பங்கு 50%த்திற்கும் அதிகமாக இருக்கும். என்னங்க, 50%க்கு மேல இருக்குங்களாமா பொதுத்துறை வங்கிகளின் பங்கு. ஓகேங்களா? அந்த பாயிண்ட் மட்டும் பாத்துக்கோங்க. என்ன, 58.60% சொன்னனுங்களா? அப்புறம் வந்து 58.87%. இது பஞ்சாப் நேஷனல் பேங்க், அது எஸ்பிஐ. இது மட்டும் போதும். பொதுத்துறை வங்கிகள் 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. என்னென்ன? தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், மாநில வங்கிகள் மற்றும் அவற்றின் கூட்டு நிறுவனங்கள். ஒன்று தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், இரண்டாவது மாநில வங்கிகள் மற்றும் அவற்றின் கூட்டு நிறுவனங்கள். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் நிறுவன செயல்பாடுகளை அரசாங்கம் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துகிறது. என்னங்க, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் நிறுவன செயல்பாடுகளை அரசாங்கம் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துகிறது. எடுத்துக்காட்டாக பாரத ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷனல் பேங்க் பிஎன்பி, பேங்க் ஆஃப் பரோடா பிஓபி, ஓரியண்டல் வணிக வங்கி ஓபிசி. சரிங்களா? அப்புறம் அலகாபாத் பேங்க். இது எல்லாமே என்ன சொல்றாங்க? தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் நிறுவன செயல்பாடுகளை அரசாங்கம் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துது இல்லைங்க. அதுல எந்தெந்த பேங்க்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. தனியார் துறை வங்கிகள். பெரும்பான்மையான பங்குகள் அரசு சாராத தனியார் நிறுவனங்கள், பெரு நிறுவனங்கள், கார்ப்பரேஷன் மற்றும் தனிநபர் வசம் உள்ளன. யார் யார்கிட்டங்க? பெரும்பான்மையான பங்குகள் தனியார் துறையை பொறுத்தளவுக்கு அரசு சாரா தனியார் நிறுவனங்கள், அப்புறம் பெரு நிறுவனங்கள், கார்ப்பரேஷன் மற்றும் தனிநபர் வசம் உள்ளது. ஓகேங்களா? இவ்வங்கிகள் தனியார் நிர்வாகிகளால் நிர்வகிக்கப்படுகின்றன. அப்ப இந்த பேங்க் எல்லாம் வந்து யாருங்க நிர்வகிக்கிறா? தனியார். இதெல்லாம் சும்மாங்க. இது ஏதோ உங்களுக்கு ஃபுல்லா படிச்ச ஃபீலிங் வர்றதுக்காக சொல்றேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் படிச்சா போதும். இந்தியாவில் உள்ள மொத்த வங்கிகளில் 72.9% வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாகவும் மீதமுள்ளவை தனியாரால் நிர்வகிக்கப்படும் வங்கிகளாகவும் உள்ளன. என்னங்க, இந்தியாவில் உள்ள மொத்த வங்கிகளில் 72.9% வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாகவும் மீதமுள்ளவை தனியாரால் நிர்வகிக்கப்படும் வங்கிகளாகவும் இருக்கு. அப்போ 72.9% வங்கிகள். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணிக்கையின் அடிப்படையில 27 பொதுத்துறை வங்கிகளும், எவ்வளவுங்க? 27 பொதுத்துறை வங்கிகளும் 22 தனியார் வங்கிகளும் உள்ளன. சரிங்களா? அப்போ 27 வந்து எவ்வளவுங்க? பொதுத்துறை வங்கிகள், 22 என்னங்க? தனியார் வங்கிகள். அடுத்து தலைமை வங்கியான இந்திய ரிசர்வ் பேங்க், ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, தன்னுடைய வெவ்வேறு வங்கி ஆட்சியின் மூலம் வங்கிகளுக்கு பணம் வழங்குதல் மற்றும் சிறிய அளவிலான நிதி வங்கிகளுக்கு உரிமம் வழங்குதல், எஸ்எஃப்பி ஆகிய பணிகளை செய்ய அனுமதி அளித்துள்ளது. அப்போ தலைமை வங்கி எதுங்க? ரிசர்வ் வங்கி. அது என்ன சொல்லுது? வங்கிகளுக்கு பணம் வழங்குறதுங்க, சிறிய அளவிலான நிதி வங்கிகளுக்கு உரிமம் வழங்குறது. புரியுதுங்களா? இந்த பணிகளை செய்ய அனுமதி வந்து அளிச்சிருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. எந்த பேங்க்? எஸ்பிஐ, சாரிங்க, ஆர்பிஐ. ஓகேங்களா? ஆர்பிஐ. வங்கிகள் தேசியமயமாக்கப்படல். அரசு 14 பெரிய வணிக வங்கிகளை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கோங்க. அரசு 14 பெரிய வணிக வங்கிகளை ஜூலை 19, 1969 அன்று தேசியமயமாக்க முடிவு செய்தது. எனது 14 பெரிய வணிக வங்கிகள், வணிக வங்கிகளை எப்பங்க? ஜூலை 19, 1969, ஜூலை 19, 1969 அன்று தேசியமயமாக்க முடிவு செய்தது. 1980ல
அரசு மறுபடியும் ஒரு 6 வணிக வங்கிகளை தேசியமயமாக்கிச்சு. ஃபர்ஸ்ட் 14 புரியுதுங்களா? அது எப்பங்க? ஜூலை 19 1969, ஜூலை 19 1969. ஓகே. 1980ல 6 வணிக வங்கிகளை தேசியமயமாக்கியிருக்கு. 1980 அது 1969 ஜூலை 19, 1969 ஜூலை 19, 14 புரியுதுங்களா? இது 1980 6 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கியிருக்கு. சூப்பருங்க. ஓகே. இந்தியாவில் ஏறத்தாழ 70% மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்ந்து வருகின்றனர். ஓகேங்களா? அப்போ எத்தனை சதவீதம்? புத்தகத்தில் இப்போதைக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் படிச்சுக்கலாங்க. இந்தியாவில் ஏறத்தாழ 70% மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்ந்து வருகின்றனர். ஓகேங்களா? புதிய தொழிற்கொள்கை இது இம்பார்ட்டன்ட் தான். 1991 தேசியமயமாக்கலின் முதன்மையான நோக்கம் சமூக நலத்தை அடைவதாகும். தேசியமயமாக்கலின் முதன்மையான நோக்கம் என்னங்க? சமூக நலத்தை அடைவதாகும். அதுக்காக தான் தேசியமயமாக்குறாங்க. புதிய தொழிற்கொள்கை 1991 ஞாபகம் வச்சுக்கோங்க. வேளாண்மை, சிறுதொழில் மற்றும் குடிசை தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பை விரிவுபடுத்துவதற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நிதி தேவைப்பட்டது. வேளாண்மை, சிறுதொழில் மற்றும் குடிசை தொழில் புரியுதுங்களா? நிறுவனங்களின் பங்களிப்பை விரிவுபடுத்துறதுக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் கண்டிப்பா நிதி அவசியம் தானங்க. ஓகே. தேசியமயமாக்கல் 1969 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. அப்ப 1969ல 50 கோடிக்கும் மேல் எங்கெல்லாம் வைப்பு தொகை வச்சிருக்குதோ அந்த வங்கிகள் மொத்தம் 14 வங்கிகள் இருக்கு. அதை என்ன பண்ணிருக்காங்க? தேசியமயமாக்கியிருக்காங்க. அடுத்து இது இது எப்பங்க? 1969 14 வங்கிகள் நம்ம பார்த்தோமா? ஜூலை 19 1969 பெரிய வணிக வங்கிகளை தேசியமயமாக்கி இருக்காங்கன்னு பார்த்தாங்களா? அங்கதான் சொல்றாங்க 500 கோடிக்கு மேல வைப்பு தொகை வச்சிருந்துச்சாமா. அதுக்கப்புறம் 1980ல பார்த்தாங்களா? அங்க 200 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. எத்தனைங்க? 6 பேங்க். ஓகேங்களா? அது எப்பங்க? 1980. இங்க 200 கோடி, அங்க வந்து எவ்வளவுங்க? 50 கோடி. ஓகே. இது இம்பார்ட்டன்ட். நான் 2-3 டைம் சொல்றதை ரிப்பீட் பண்ணி நீங்க படிச்சுட்டே இருக்கணும். 19 ஜூலை 1969 14 பேங்க் பார்த்தோமா? என்னன்னு பாருங்க. அலகாபாத் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், மத்திய பேங்க், தேனா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், சிண்டிகேட் பேங்க், யூனியன் பேங்க், யுனைடெட் பேங்க், யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ மொத்தம் 14 வங்கிகள் எப்பங்க? ஜூலை 1969. ஜூலை 1969 புரியுதுங்களா? அலகாபாத் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆ லெட்டர் தானுங்க. அப்புறம் வந்து பி, ஏ வந்துருது, ஏ. அப்புறம் பி லெட்டரு. கனராக்கு வந்துட்டு சி தான் வரும். கனரா பேங்க் சி வச்சுக்கோங்க. கனரா, ஆமா சி தானங்க வரும். அடுத்து மத்திய பேங்க், தேனா பேங்க், எம்டி இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்டி. இப்போ சப்போஸ் நம்மளுக்கு இப்படி கொடுத்துட்டு இந்த வருஷத்துல இல்லாதது எதுன்னு சொல்லி கூட கேட்கலாம். அந்த மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அலகாபாத் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், மத்திய பேங்க், தேனா பேங்க். தேனா பேங்க்குக்கு டி வச்சுக்கோங்க. அப்ப எம்டி. இந்தியன் பேங்க், இந்தியன்லயே நம்மளுக்கு வந்துட்டு எத்தனை வந்துருது? பேங்க் ஆஃப் இந்தியா 1, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அப்ப இதுல 3 வந்துருச்சு. இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க். நம்ம ஆல்ரெடி அங்க பார்த்தோம் இல்லைங்க? எத்தனை? 58.87% நினைக்கிறேன் இல்லைங்களா? ஓகே. பஞ்சாப் நேஷனல் பேங்க். சிண்டிகேட் பேங்க், சிண்டிகேட்னா சி, சிண்டிகேட் பேங்க். யூனியன் வந்துட்டு யூ, யுனைடெட். அப்ப 3 யூ வருது. 3 இந்தியா சம்பந்தமானதா வருது. 3 யூ வருது. புரியுதுங்களா? அப்ப யூனியன் பேங்க், யுனைடெட் பேங்க், யூகோ பேங்க். எப்படியாவது ஒரு வகையில ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 ஏப்ரல் 1980. அங்க வந்து நம்மளுக்கு வந்துட்டு இயர் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. இங்க வந்து டேட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. 15 ஏப்ரல் 15th ஏப்ரல் எவ்வளவுங்க? 1980. அப்போ ஏப்ரல் 15 1980ல என்ன பண்ணிருக்காங்க? ஒரு 6 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கி இருக்காங்க. அதோட வைப்பு தொகை என்னங்க? 200 கோடி. ஓகேங்களா? ஆந்திரா பேங்க், கார்பரேஷன் பேங்க், நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் சிந்து பேங்க், விஜயா பேங்க். ஓகேங்களா? 2 டைம் வங்கி போட்டனா? ஓகே. ஆந்திரா பேங்க், கார்பரேஷன் பேங்க், நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் சிந்து பேங்க், விஜயா. பாருங்களேன், இது எல்லாமே வந்துட்டு ஆந்திரா கார்பரேஷன். ஆந்திரா கார்பரேஷன்ல என்ன பண்றாங்கன்னா நியூவா, அதாவது நியூவர் பேங்க் இருக்குங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் குரூப் படிக்கிறா யாருன்னா விஜயாவும் சிந்துவும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க.
சும்மா அப்படியே மண்டையில இருந்தா போதும் நம்மளுக்கு. விஜயாவும் சிந்துவும் என்ன பண்றாங்க, காமர்ஸ் குரூப் படிக்கிறதுக்காக எங்க போறாங்க, பேங்க்ல போய், அட என்னாச்சுன்னு தெரியலையே. ஓகே, பேங்க்ல போய் என்ன பண்றாங்க, நியூ பேங்க் ஆஃப் இந்தியா தானேங்க, நியூ பேங்க். ஏன்னா நியூவா தானே அந்த காமர்ஸ் கோர்ஸ் வந்து படிக்க போறாங்க. அங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, கார்பரேஷன் பஸ்ல ஏறி ஆந்திரா போயிட்டாங்க. எதுக்கு, நியூவா வந்துட்டு படிக்கிறதுக்கு, காமர்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்காக பேங்க்ல வந்துட்டு அமௌண்ட் எடுத்துட்டு எங்க போயிட்டாங்க, கார்பரேஷன். ஓகேங்களா, கார்பரேஷன் பஸ் ஏறி ஆந்திரா போயிட்டாங்க. அப்படியே ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த பேங்க் எப்படிங்க சொன்னேன், அந்த பேங்க் டேட்டு அதே மாதிரி 5 ஆண்டு திட்டம் வேற லெவல்ல இம்பார்ட்டன்ட். அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளாம் முடிக்கலாங்க. முடிச்சுட்டு நம்ம இந்த எக்கனாமிக்ஸ் கடைசிய போனா உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் தராது, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்டார்டிங்லயே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்துட்டு தான் உள்ள படிக்கணும்பாங்க. அப்படிலாம் படிச்சு அதெல்லாம் வந்து ஆல்ரெடி படிச்சு முடிச்சவங்களுக்கு, புதுசா வரவங்களுக்கு அதெல்லாம் வந்து செட் ஆகாது. நீங்க ஆல்ரெடி இப்போ ஒரு லெசனை படிக்கவே வந்து பயந்துட்டு முடியலங்கிறீங்க. அதெல்லாம் கொடுத்தோம்னா அவ்வளவுதான் நீங்க. இந்தியா 5 ஆண்டு திட்டங்களின் சாதனைகள். ஓகேங்களா, 5 ஆண்டு திட்டங்கள். சோவியத் ரஷ்யா இதுவரை இந்தியா 12 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தியது. ஃபர்ஸ்ட் 5 ஆண்டு திட்டம் வந்துட்டு ரஷ்யா தான். ஓகேங்களா, சோவியத் ரஷ்யா தான் 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு வந்தது. அப்புறம் வந்து அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க, 2012 இருந்து 17 தான் கடைசி 5 ஆண்டு திட்டம். அது வந்து 12வது 5 ஆண்டு திட்டம் சொல்லியிருக்காங்க. இந்திய அரசு 5 ஆண்டு திட்டங்களை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, நிதி ஆயோக், ஓகேங்களா, திட்டமிட முடிவு செஞ்சிருக்குது. முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 இருந்து 56. இது ஹாரர் டாமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இது வந்து எந்த 5 ஆண்டு திட்டம், என்ன வருஷம், யாரோட மாடல், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஹாரர் டாமர், ஓகேங்களா, இவரோட மாதிரி அடிப்படையா கொண்டது. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் 1951 இருந்து 56. ஓகேங்களா, இதன் முதன்மை நோக்கம் என்னன்னா நாட்டின் வேளாண்மை முன்னேற்றம் ஆகும். ஓகேங்களா, இது வந்துட்டு வேளாண்மைன்னு கொடுக்கலாம், உணவு உற்பத்தி அப்படின்னு கொடுத்தாலும் இந்த முதல் பிளானுக்கு தான் வரும். புரியுதுங்களா, எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கலாம். இத்திட்டம் 3.6% வளர்ச்சி வீதத்துடன் இலக்கை விட அதிகம் வெற்றி பெற்றது. அப்போ இலக்கை விட அதிகமா இருக்குதுன்னா அப்ப வந்து இது சக்சஸ் பிளான் தானங்க. 3.6%. சூப்பர், ஓகே. ஹாரடாமர் 1951 இருந்து 56 ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வேளாண்மைக்கு முக்கிய இது நோக்கமாக கொண்டு இதோட முதன்மை நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை. அடுத்து 2வது 5 ஆண்டு திட்டம் 1956 இருந்து 1961. அப்படியே 5 வருஷம் கூட்டிகிட்டே வரும். நம்ம ஆல்ரெடி அங்க பார்த்தோம் இல்லைங்க, மகளநோபிஸ் மாதிரின்னு சொல்லிட்டு, அது இங்க வந்திருக்குது பாருங்க. செகண்ட் 5 இயர் பிளான்ல 1956 இருந்து 61 இந்த திட்டம் பிசி மகளநோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. அப்போ செகண்ட் 5 இயர் பிளான் வந்துட்டு எந்த வருஷம் பார்க்கணும், யாரோட மாடல், பிசி மகளநோபிஸ். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதாகும். நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது. அதாவது என்னென்ன பார்க்கணும்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன். என்ன பிளான்னு பார்க்கணுங்க, எந்த திட்டம்னு பார்க்கணும், என்ன வருஷம்னு பார்க்கணும், அப்புறம் வந்து அதோட நோக்கம் என்னன்னு பார்க்கணும், யாரோட மாடல் என்னன்னு பார்க்கணும், அப்புறம் வந்து எத்தனை வளர்ச்சியா தோல்வியா இதெல்லாம் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கணும். இவ்வளவுதான் இதுல படிக்கணும். 4% வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது. அப்போ 1வது 2வது என்னங்க வெற்றி. 3வது 1961 இருந்து 1966 இது காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இதோட முதன்மை நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல். என்னங்க, சுதந்திரமான முன்னேற்றம் மற்றும் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல். சீனா இந்தியா போரின் காரணமாக இலக்கு வளர்ச்சியான 5.6% அடைய இயலவில்லை. சீனா இந்தியா போரின் காரணமாக அதாவது இது வந்து வளர்ச்சி அடையல, இலக்க வந்துட்டு அடையல. புரியுதுங்களா, அப்போ 5.6% அடையவில்லை. அடுத்து அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா திட்ட விடுமுறை காலம் வந்து வந்துருச்சு. புரியுதுங்களா, 1966 இருந்து 69 இது மட்டும் ஒரு 3 ஆண்டுகள் வரும். புரியுதுங்களா. இந்தியா பாகிஸ்தான் போர் 3வது 5 ஆண்டு திட்டத்தின் தோல்வியை திட்டத்தின் விடுமுறைக்கான முதன்மை காரணமாகும். புரியுதுங்களா, இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் 3வது 5 ஆண்டு திட்டத்தின் தோல்வியே இத்திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணமாகும். இக்காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்மை, வேளாண் சார் துறைகள்
வேளாண்மை, வேளாண் சார் துறைகள் மற்றும் தொழில் துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. புரியுதுங்களா? இந்த காலகட்டத்துல ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்மை, வேளாண் சார் துறைகள் மற்றும் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. புரியுதுங்களா? அப்போ இது என்னென்னங்க தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. இது என்னதுங்க திட்ட விடுமுறை காலம் 1966 இருந்து 69 இந்தியா பாகிஸ்தான் போர் 3வது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்விதான் இந்த திட்ட விடுமுறைக்கு முதன்மை காரணம். புரியுதுங்களா? ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. வேளாண்மை, வேளாண்மை சார் துறைகள், தொழில்துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ரிவிஷன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்டா நான் ரிவிஷன் பண்ணிடுவேன். 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 1974. இந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தனியா எழுதி வைக்கணும். ஒண்ணு பெருசா எழுத வேணாம். ஐந்தாண்டு திட்டம்னு மேல போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 2 3 4ன்னு 12 போட்டுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அதோட வருஷம் எழுதிக்கிறீங்க. எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம். அப்புறம் வந்துட்டு யாரோட மாடல்னு எழுதிக்கிறீங்க. என்ன நோக்கம்னு சிம்பிளா எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் என்னங்க வேளாண்மை, அப்புறம் என்ன தொழில்துறை, அப்புறம் என்னங்க சுதந்திரமான பொருளாதாரம், சுய முன்னேற்றம். ஓகேங்களா? 4வது என்ன தற்சார்பு, நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு. இது வந்துட்டு 4வது. அப்போ ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்கு இப்படிதான் எழுதணும். எழுதிட்டு எத்தனை சதவீதம் வளர்ச்சி இலக்கு வச்சிருந்து, அதாவது எத்தனை வந்து நிர்ணயிச்சு எவ்வளவு வந்துட்டு இலக்க வந்து அடைஞ்சிச்சு, வெற்றியா தோல்வியா, இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுக்கணும். இது ஒரு அட்டவணை மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கணும். புரியுதுங்களா? இத்திட்டத்தின் 2 முக்கிய நோக்கங்கள் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல் ஆகும். 2 முக்கிய நோக்கம் என்னங்க? நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல். நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல் ஆகும். அடுத்து இத்திட்டம் அதன் இலக்கான 5.7% வளர்ச்சியை எட்டாமல், புரியுதுங்களா? எவ்வளவு இதுங்க இலக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதை அடையக்கூடிய வளர்ச்சிங்கிறது ஒண்ணு இருக்கு. 5.7% வளர்ச்சியை எட்டாமல் 3.3% வளர்ச்சியை மட்டுமே பெற்று தோல்வி அடைஞ்சிருக்குது. அப்ப இது ஃபெயிலியர். 1 2 வந்து ஓகே, 3 4 ஃபெயிலியரு. ஓகேங்க. 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 1979 திட்டத்தில் வேளாண் தொழில்துறை மற்றும் சுரங்க தொழில்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. என்னங்க? 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 1979. 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் இது என்னங்க? 5th 5 year பிளான் 1974 இருந்து 1979. ஓகே, 5th 5 year பிளானா? அப்போ 5க்கு முன்னாடி நம்ம என்னவங்க வச்சுக்கலாம், 4 வரும். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணுங்க. 1974 இருந்து 79 திட்டத்தில் வேளாண்மை, தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. என்னென்னங்க? வேளாண்மை, ஒரு 5 பேரா சேர்ந்த சுரங்கத்துக்குள்ள போய் ஒரு தொழில், அதாவது ஒரு வேளாண் தொழில கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏதோ ஒண்ணுங்க, ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. வேளாண்மை, தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து ஒட்டுமொத்தமாக நோக்குகையில் இலக்கு வளர்ச்சியான 4.4% விட அதிகமாக 4.8% வளர்ச்சி பெற்று இத்திட்டம் வெற்றி பெற்றது. சூப்பர். அப்ப இது வெற்றி. அப்போ 1 2 5 இது எல்லாமே வெற்றிங்க. 1 2 5 இப்படியே வந்து சொல்லிட்டே வரணுங்க. 1 2 5 வெற்றி, 3 4 ஃபெயிலியர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? திட்டத்திற்கான முன்வரைவு டிபி தார். அப்போ இப்படி வச்சுக்கலாங்க. என்னங்க? சுரங்க தொழில் தானங்க இதை சொல்லியிருக்கிறாங்க. ஆமா தானே? ஆமா, சுரங்க தொழில். அப்ப அங்க போய் என்ன பண்ணுவாங்க? வேளாண் தொழில்துறை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 5 பேரா மொத்தமா போனோம்னா தார் ரோடு கூடி போட்டு கொடுத்துருவாங்கங்க. நம்ம போய் அங்க ஒர்க் பண்ணோம்னா. நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த திட்டம் 1978ல கைவிடப்பட்டது. ஓகேங்களா? ஆனாலுமே வளர்ச்சி இலக்கை எட்டி இருக்கு. பரவாயில்ல. 79 இது பண்ணாலுமே நம்மளுக்கு என்னங்க 78ல வந்துட்டு திட்டம் கைவிடப்பட்டுச்சுன்னு வருது. இதுக்கப்புறம் சுழல் திட்டம் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, சுழல் திட்டம் 1978ல இருந்து 79ல 1 வருட காலத்திற்கான இச்சுழல் திட்டம் தொடங்கப்பட்டது. 1 year பிளான் மாதிரிங்க. 5வது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதை வந்து ஃபுல்லா வந்து நீக்கின பிறகுதான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து 6th 5 year பிளான் 6 6 6 8 10 அந்த மாதிரி இது 80. அப்ப 6க்கு அப்புறம் 8 தானங்க 80. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க. ஓகே. 1980 1985 சரிங்களா? 6th 5 year பிளான். இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு ஆகும். என்னங்க? இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு ஆகும். வறுமையை ஒழிக்கணும். 6th வறுமையை ஒழிக்கணும், தொழில்துறை தற்சார்பு அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி நோட் பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு 2 டைம் டைப் பண்ணியாச்சா?
வறுமை ஒழிப்பு அப்படின்னா கருபி ஹட்டாவோ, சரிங்களா? வறுமை ஒழிப்பு இதோட லட்சியம். முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது எந்த திட்டம்? 6th 5-year பிளான். முதலீட்டு திட்டத்தை இந்த பாடத்திலேயே ரொம்ப முக்கியம் அப்படின்னா இதுதாங்க, இந்த 6th 5-year பிளான் தாங்க. சரிங்க, 5-year பிளான் ஃபுல்லாவுமே முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. வளர்ச்சி இலக்கு 5.2%. ஆனால் 5.7% வளர்ச்சி எட்டப்பட்டது. அப்ப இதுவும் வந்துட்டு என்னங்க, சக்சஸ். ஓகேங்களா? 7th 5-year பிளான் 1985ல இருந்து 1990 எல்லாமே 5 வருஷம். ஓகேங்களா? 85ல இருந்து 90 வரைக்கும். நோக்கம் என்ன? தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல். புரியுதுங்களா? என்னங்க, தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குறது, ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல். புரியுதுங்களா? ஓகே, தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட திட்டம் எதுங்க? இந்த 7வது 5 திட்டம் தான். என்னங்க பண்ணிருக்காங்க? பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இது தனியார் துறையின் வெற்றியாக அமைந்தது. சூப்பர். அப்ப அது எந்த பிளான்? நல்லா பாத்துக்கோங்க. எது டிஃப்ரெண்டா இருக்கோ அது நல்லா பாத்துக்கணும். வளர்ச்சி இலக்கு 5%. ஆனால் 6% வளர்ச்சி காணப்பட்டது. சரிங்களா? ஓகே, அப்ப இதுவும் சக்சஸ் தான். சக்சஸ் எல்லாம் தனியா எழுதி வைக்கணும். ஆண்டு திட்டங்கள். மைய அரசில் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் 8வது 5-year பிளான் நடைமுறைப்படுத்த இயலவில்லை. ஓகேங்களா? அங்க ஏதோ சரியான ஒரு இது இல்லைங்க, அரசியல் சூழல் வந்துட்டு கரெக்டா வந்துட்டு இல்லாததுனால இந்த 8th 5-year பிளான் வந்துட்டு நடைமுறைப்படுத்த இயல முடியல. அதனால 1990ல இருந்து 91 மற்றும் 1991ல இருந்து 92 இந்த ஆண்டுகளுக்கு 2 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. எப்படிங்க? 2 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இது ஆண்டு திட்டங்கள்னு சொல்லுவாங்க. இது எப்படிங்க? 7வது 5 திட்டத்துக்கு அப்புறமா. அடுத்து 8th 5-year பிளான் 1992ல இருந்து 1997. சரிங்களா? 8வது 8th 5-year பிளான் 1992ல இருந்து 1997. வேலை வாய்ப்பு, கல்வி, சமூக நலம் போன்ற மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. வேலை வாய்ப்பு, கல்வி, சமூக நலம் போன்ற மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. புரியுதுங்களா? என்ன என்ன ஒரு நோக்கம், அதை பாத்துக்கணும். இத்திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை எப்போங்க அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்த 8th 5-year பிளான் அப்போ. புரியுதுங்களா? அப்ப இது ரொம்ப யூனிக்கான ஒரு பாயிண்டா இருக்கு இல்லைங்களா? அதோட வளர்ச்சி 5.6%. ஆனா 6.8% வளர்ச்சி எட்டப்பட்டது. இதுவும் வந்துட்டு என்னங்க, அச்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து 9th 5-year பிளான் 1997. அதுல இருந்து 2002. ஓகேங்களா? 1997ல இருந்து 2002 வரைக்கும். சமூக வளர்ச்சியுடன் கூடிய, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினுங்க. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இத்திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு, சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இத்திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. இத்திட்ட கால இலக்கான 7% வளர்ச்சி எட்டப்படவில்லை. ஓகே, ஃபெயிலியர். இந்திய பொருளாதாரம் 5.6% வளர்ச்சியை மட்டுமே அடைந்தது. இந்திய பொருளாதாரம் என்னங்க பண்ணிருக்கு? 5.6% வளர்ச்சியை மட்டுமே அடைஞ்சிருக்குது. அடுத்து 10th 5-year பிளான் 2002ல இருந்து 2007. ஓகேங்களா? அடுத்த 10 ஆண்டுல தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. என்னங்க, அடுத்த 2 வருஷத்துல அடுத்த 10 ஆண்டுகள்ல தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்தணுங்கிறது இதோட இலக்கு. எதுங்க? 10th 5-year பிளான். எப்ப இருந்து எப்பங்க? 2002ல இருந்து 2007. திட்டம் 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்திருக்குது. எதுங்க? 10th 5-year பிளான். இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 8%. ஆனா 7.8 மட்டுமே பெற்று, பர்சன்டேஜ் கம்மியா பெற்று இது வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருச்சு. அடுத்து 11th 5-year பிளான் 2007ல இருந்து 2012. முக்கிய நோக்கம் என்னன்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். விரைவான மற்றும் அதிகமாக உள்ளடக்கிய வளர்ச்சி. இதன் வளர்ச்சி இலக்கு 8.1%. அதாவது 8.1%. ஆனா வந்துட்டு இது ஃபெயிலியர் தாங்க. 7.9%. என்ன நோக்கம், என்ன வருஷம், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. 12வது 5 திட்டம்
12ல இருந்து அதே 12 வந்துருச்சு. 2012 2017. இதன் முதன்மை நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சியே. இது 9, 10, 11, 12 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்துக்கணும். இந்த 8% வந்துட்டு எந்த 5 பிளானோட இலக்குன்னு கூடி ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் கேட்டிருக்கிறாங்க. நிதி ஆயோக் திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் எனும் அமைப்பு. அப்போ திட்டக்குழுவுக்கு மாற்றாகத்தான் நிதி ஆயோக் கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்பங்க? 2015 ஜனவரி 1. புரியுதுங்களா? 2015 பாருங்க, 2015 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜனவரி 1 நிதி ஆயோக் வந்து திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டிருக்குது. புரியுதுங்களா? எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதாமா? நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் செயல்படக்கூடியது என்னங்க? நிதி ஆயோக்கு. நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையமாகும். திங்க் டேங்க். புரியுதுங்களா? சிந்தனை களஞ்சியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையமாகும். தேசிய மற்றும் சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் என்னங்க? தேசிய மற்றும் சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஆதரவையும் தரும். புரியுதுங்களா? இது சார்ந்த சாதனைகளை புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும். மேம்பாட்டு குறியீடு, மனித மேம்பாட்டு குறியீடு. நான் ஒரு டைம் தான் வாசிக்கிறேன்னா அது பெருசா அவசியம் இல்ல, தேவையில்லை, இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அர்த்தம். மேம்பாட்டு குறியீடு, மனித மேம்பாட்டு குறியீடு HDI, இது இம்பார்ட்டன்ட். 1990ல 1990ல முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கையை பிரசுரம் செய்கிறது. 1990 முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கையை பிரசுரம் செய்கிறது. இக்குறியீடு கீழ்கண்ட 3 குறியீடுகளை அடிப்படையாக கொண்டது. பாருங்க, இனி வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழ்நாள் என்பது, அதாவது பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பின் மூலம் கணக்கிடப்படுகிறது. ஆயுட்காலம். புரியுதுங்களா? இது ஒரு பாயிண்ட். 2வது கல்வி தகுதி. 1 ஆயுட்காலம், அப்புறம் வந்து கல்வி தகுதி. 3வது வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தியின் அடிப்படையிலான தனிநபர் வருமானத்தை கொண்டு கணக்கிடப்படுகிறது. வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தியின் அடிப்படையிலான தனிநபர் வருமானத்தை கொண்டு கணக்கிடப்படுகிறது. ஓகேங்களா? இக்குறியீடு நாடு, மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் தற்போது தயாரிக்கப்படுகிறது. எங்கெங்கலாங்க? நாடு, மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் தற்போது தயாரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்த அரசாங்கத்திற்கு மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய HDI பயன்படுகிறது. அரசாங்கத்திற்கு மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய என்னங்க வேணும்? HDI யூஸ் ஆகுது. மனித மேம்பாட்டு குறியீடு HDI என்பது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொருளியல் அறிஞரான மஹபூப் உல் ஹக் என்பவரும் இந்தியாவை சார்ந்த அமர்த்தியா குமார் சென் இவரும் 1990ல மேம்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரு முக்கியம். மனித மேம்பாட்டு குறியீடு HDIங்கிறத ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். புரியுதுங்களா? பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொருளியல் அறிஞர் மஹபூப் உல் ஹக் இவரோ இந்தியாவை சார்ந்த அமர்த்தியா குமார் சென் இவங்க 2 பேரும் 1990ல மேம்படுத்தி இருக்கிறாங்க. இதனை ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் என்ன பண்ணிருக்குதுங்க? வெளியிட்டிருக்குது. UNDP வெளியிட்டிருக்குது. அப்புறம் இது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் அமைக்கப்படுகிறது. இந்த HDI எப்படிங்க வருது? எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கணுங்க. என்னென்னங்க? வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்த 3 அடிப்படையில தான் இது வந்து எடுக்கிறாங்க. ஒவ்வொரு பரிமாணத்திலும் அதன் செயல்பாடுகள் 0க்கும் 1க்கும் இடையிலான மதிப்பில் கீழ்கண்ட முறையில் கணக்கிடப்படுகிறது. அப்படிங்க 0க்கும் 1க்கும் இடையில தான் இதோட மதிப்பு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. திட்டக்குழுவில் 2011ஆம் ஆண்டு மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி மனித வளர்ச்சி குறியீடு டைம் என்னாச்சு? 30 நிமிஷம் ஆயிடுச்சா? ஓகே. 2011ஆம் ஆண்டு மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி மனித வளர்ச்சி குறியீடு 1980 முதல் 2011 வரை குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேறி இருக்குது. அப்போ திட்டக்குழுவின் 2011ஆம் ஆண்டு மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி மனித வளர்ச்சி குறியீடு 1980 முதல் 2011 வரை குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேறி இருக்குது. பரிணாம குறியீடு எப்படி அளக்குறாங்கன்னு பாருங்க. உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு. எப்படிங்க? உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு டிவைடட் பை
அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு, அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு. அதாவது மனித மேம்பாட்டு குறியீடு 1981 0.302 ஜீரோக்கு அப்புறம் 302 தாங்க சொல்லணும். 0.302 2011 0.472 உயர்ந்துள்ளது. இது இம்பார்ட்டன்ட், இது பார்த்து வச்சுக்கோங்க. ஏங்க மனித மேம்பாட்டு குறியீடு 1981 0.302 நம்ம அப்படியே சொல்லிக்கலாம். 2011 0.472 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, இது பாத்துக்கணுங்க. ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற சபையின் சமீபத்திய மனித முன்னேற்ற அறிக்கையின்படி 2016 இங்க கொடுத்திருக்கிறாங்க. நம்ம கரண்ட் அவர்ஸ் படி பின்னாடி நம்ம படிச்சுக்கலாம். 188 நாடுகளில் இந்தியா 131வது இடத்தில் உள்ளது. இது எந்த வருஷம் என்ன அறிக்கைங்க? 2016 ஆண்டு மனித முன்னேற்ற, புரியுதுங்களா? என்ன சொல்றாங்க? ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற சபையின் சமீபத்திய மனித முன்னேற்ற அறிக்கையின்படி 2016 188 நாடுகளில் இந்தியா 131வது இடத்தில் உள்ளது. 188 நாடுகளில் இந்தியா நடுத்தர அளவிலான மனித மேம்பாட்டு வளையத்துக்குள் உள்ளது. அப்ப நடுத்தரம், ஓகேங்களா? நடுத்தர அளவில் மனித மேம்பாட்டு வளையத்துக்குள்ள இருக்குது. ஓகே, இது 2016. இதுல மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி இந்தியாவில் உடல் நலம் மற்றும் வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் காணப்படும் வட்டார வேறுபாடுகளினால் இந்தியாவிற்கான மனித மேம்பாட்டு குறியீடு 27% சரிந்துள்ளது. என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்தியாவில் உடல் நலம் மற்றும் வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் காணப்படும் வட்டார வேறுபாடுகளினால் இந்தியாவிற்கான மனித மேம்பாட்டு குறியீடு எத்தனை பர்சன்டேஜ் வந்து சரிஞ்சிருக்குதுங்களாமா? 27%. புரியுதுங்களா? அடுத்து இந்தியாவிற்கான மனித மேம்பாட்டு குறியீடு 2010 இதுவும் பாத்துக்கணுங்க. இதை மட்டும் பாத்துக்கோங்க. 2010 0.580, 2015 0.624 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2014 ஆண்டில் இந்தியாவின் தரவரிசை 131 இருந்தது. புரியுதுங்களா? 2014 இந்தியாவோட தரவரிசை எவ்வளவுங்க? 131. 2010 0.580, 2015 0.624. மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று யார் சொல்றாரு? பிஸ்வஜித் குஹா. அப்ப இவரோட இந்த கோட்ஸுக்கு வந்துட்டு யார் வருவா அப்படின்னா பிஸ்வஜித் குஹா தான். அது மட்டும் பார்த்தா போதும். மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று பிஸ்வஜித் குஹா வந்துட்டு சொல்லியிருக்காரு. HDI 1, HDI 2, HDI 3, HDI 4 என்ற 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கி உள்ளார். ஓகேங்களா? அப்போ இது 4 விதமான குறியீட்டுகளை வந்து இவர் உருவாக்கி இருக்காரு. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. HDI என்பது ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் மனித மேம்பாட்டு அறிக்கையை பொறுத்துள்ளது. ஓகேங்களா? HDI 1 அப்படின்னா அது எப்படிங்களாமா? ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் மனித மேம்பாட்டு அறிக்கையினை பொறுத்துள்ளது. முதல் 3 நாடுகள் HDI இல்லைன்னா நார்வே. இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படியே கேட்டு வச்சிருப்பாங்க. நார்வே 0.949, 0.949. மீதி ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து ரெண்டுமே 39 தான் வரும். இது மட்டும் 49 வரும். ஓகேங்களா? இதுல இருக்கிறத அப்படியே வந்து மெமரி பண்ணி ஆகணுங்க. செயல்திறன் குறியீட்டெண் PQLI, பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்டெக்ஸ். ஓகேங்களா? இது ஒரு நாட்டின் வாழ்க்கை தரத்தினை அளவிட பயன்படுகிறது. என்னங்க? நாட்டின் வாழ்க்கை தரத்தினை அளவிட பயன்படுகிறது. அதாவது இது எந்த 3 குறியீடுகளை கொண்டு PQLI அளவிடப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, என்னங்க, எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், குழந்தை இறப்பு விகிதம், எழுத்தறிவு விகிதம், இது 3 அடிப்படையில தான். புரியுதுங்களா? ஓகே, அவ்வளவுதாங்க. இந்த பாடமே முடிஞ்சிருச்சு. ஃபைனல் பார்ட் முடிச்சிட்டோம். நான் என்ன சொல்லிக்கிறனோ, எது வந்து ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கணும் அதை மட்டும் படிச்சா போதும். எல்லாத்தையும் படிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? சரிங்க. எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் நல்லா படிங்க.